ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னா, உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு காய் சீவிரத்தில் வச்சு சீவி எடுத்துருங்க. மெலிசாக இருக்கிறதுல சீவுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி காய் சீவிரத்தில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்றப்பல எவ்வளோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்குல சிப்ஸ் போட போகிறேன். இப்படியே தண்ணியில் எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துருங்க. உருளைக்கிழங்குலாம் சீவுனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் எடுத்து வச்சுருங்க. டவல்லையோ காட்டன் துணிலையோ எடுத்து வச்சுருங்க. அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து ட்ரை ஆகணும். நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து ஒரு காட்டன் துணியில் எடுத்து வச்சு இப்படி தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரம் வந்து ஃபுல்லாக போயிடும். நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்லைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாதவர்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம உடனே சிப்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் ஆயில் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொதிக்கிற ஆயிலில் சீவி வச்சுருக்க ஸ்லைஸை போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சால்ட்டு சேர்த்த தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த ஆயிலே போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சால்ட் சேர்க்குறது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில்லையும் சால்ட் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஆயிலே வந்து தண்ணியில் கலக்கிட்டு சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஆயிலில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்லைஸையும் சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிப்ஸ் ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு காரம் வேணும்னா இது மேலே கொஞ்சமாக மிளகா பொடி தூவிக்கலாம். இப்போ மிளகா பொடி தூவிக்கிறேன். தூவிட்டு அப்படியே குலுக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.